ஐயா தலைவர் வந்திருக்கீங்க, வாங்க. எவ்வளோ தலைவர் வந்திருக்கீங்க? அரியலூர்லேருந்து வந்திருக்காரு. வணக்கம்மா. இப்போ இவர் வந்து அரியலூர், அதாவது திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. அவர் சமூக ஆர்வலர், ஐயாவும் பெரிய சமூக ஆர்வலர். இங்கே வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2017 பார்த்தீங்கன்னா ஐயா இந்த பார்க்கு முற்பொதிராக தான் இருந்தது. இங்கே சமூக விரோதி தான் உட்கார முடியும். அது வந்து அன்பு கருணம் இல்லை என் மனைவி இவங்களாம் வந்து கத்தியத்தாந்து வெட்டி க்ளீன் பண்ணி கூட இருந்து இந்த பார்க்கு தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மரமும் ஒரு அடி மரம் 5 ரூபா மரக்கன்றுங்க வாங்கிட்டு வச்சு 2 வருஷமாக கடினப்பட்டு இந்த இடத்துல வந்து தண்ணி விழுந்தாங்க. நாங்கள் இதே போல் பார்க்கு 61வது பார்க்கு இது போல் 4 மடங்கு இருக்குது. அந்த பார்க்கையும் மேம்படுத்தி இதே போல் காடு போல் இருக்குது. ஐயாவெல்லாம் பார்த்துருக்காங்க. இன்னொரு இடத்துல ஒரு ரோட்லேயே வச்சுருக்கோம். அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இது போல் பண்ணிகிட்ருக்கோம். மேற்கொண்டு இன்னும் நகர்ப்புறம்லாம் வைக்கணும். அதுக்கு வந்து எனக்கு வந்து தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது வேன் வேணும், அந்த டேங்கர் லாரி வேணும், தண்ணி எடுத்துமே குடிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. எனக்கு ஒரு மரம் வச்சா அது வளர்க்கணும்னு தான் நோக்கம். என்னென்னா 1000 மரம் வச்சேன்னா கோடி கணக்கு வச்சா சொல்லுவேன். அதெல்லாம் வந்து எடுத்துக்க கிடையாது. எங்களுக்கு இது போல் உதவியெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்த கொடுங்க. நாங்கள் நாட்டுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கோம். நகரம் வணக்கம்மா. நான் திருச்சியில் இருக்கேன். என்னுடைய வந்து 22,000 காசு வாங்க. அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு நபருக்கும் வாழ்வாதார நிதினா 50,000 ரூபாய் நாங்கள் எங்கள் நிறுவனம் மூலிமா சாருக்கு நாங்கள் தருவோம். நம்ம சென்னை இந்த இதுக்கு சரிங்களா. அதே ஒரு மற்ற என்ஜிஓக்கும் அதுமாதிரி நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. அது வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் யூஸ் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நினைவாக ஏதோ வாங்கி ஏதாவது வச்சுருக்கீங்க சரிங்களா. உங்கள் குடும்பத்துக்கு வாழ்வாதார நிதிக்கு நாங்கள் அதை தரோம். இது வந்து கடன் கிடையாது. இது நான் உங்களுக்கு மட்டும் நான் கொடுக்கல. நான் தமிழ்நாடு பூரா வந்து கிட்டத்தட்ட 10,000 பெண்கள் வாங்குறேன். உங்களுக்கு மட்டும் கிடையாது. கிராமப்புறம், நகராட்சி, மாநகராட்சி, யூனியன் எல்லா இதுவுமே நாங்கள் சராசரியாக ஜாதி வேற்று இல்லாமல், சமுதாய வேற்று இல்லாமல் நாங்கள் அதை செஞ்சுட்ருக்கோம் சரிங்களா. அதனால் வந்து சார் எங்களுக்கு சொன்னார், நாங்கள் கண்டிப்பாக அவங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் 2 பேரும் சார் ஐயாவும் நாங்கள் உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் திருச்சியிலேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்தோம் சரிங்களா. வேறு என்ன இருந்தால் நீங்கள் சார்கிட்ட சொல்லுங்கள், வேறு என்னன்னா அம்மாகிட்ட சொல்லுங்கள் சரிங்களா. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சாருக்கு நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். முதல்ல நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் கார்பரேஷன் உங்கள் இத்தனை சேனல் இருக்குது. இவர் நிறைய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒரு தனியாகவே தெரிய முடியும். ஸோ அவருக்கு பின்னாடி நிறைய சப்போர்ட் இருக்குது. மீடியா எல்லாமே ஒரு விஷயத்தை காமிக்கணும்னா மீடியா நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க யூனிக்காகவே தெரியுங்க. ஒரு உதவி செய்கிறாங்க, உதவி பெறுகிறீங்க. இது மாதிரி எல்லா ஜோனலும் மாறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த இதை வந்து அவர் இன்னைக்கு இத்தனை பேரும் வந்திருக்கோம். சரி, ஒவ்வொருத்தரும் வந்திருக்கோம். சரி, அப்போ அப்படியே நில்லுங்கம்மா. ஒவ்வொருத்தரும் அவங்க கையில் தொட்டி கொடுப்பாங்க. அப்படியே எடுத்து போயிட்டு அந்த சுற்றி ஒவ்வொன்றா வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குது அது கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கணும். 10 தொட்டி தான் இருக்குது. 10 பேர் போனாலும் போதுமா. அந்த வீடியோ அந்த படம் சொல்லுங்கள். நீ அப்படியே இருந்தால் உங்கள் கையில் கொடுப்பாங்க. தொட்டி எடுத்து போயிட்டு தான் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் தான் முதல் அந்த பணிகளை மேற்கொள்கிறீங்க. ஸோ நீங்களால் எளிமையாக செய்ய முடியும். அது சாத்தியமாக ஆயிருக்கு. நிறைய இடத்துல சாத்தியமாக ஆயிருக்கு. இப்போ இந்த தொட்டி எதுக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளாம் தண்ணி இப்போ பருகிடுறோம், பக்கத்து வீட்டில் போட்டால் கிடையாது. பறவைகள் வாய் கிடையாது, அந்த ஜீவராசிகள் இருக்கிறது அந்த தொட்டியை கொடுக்குறாரு. இது வந்துட்டு சில இடத்துல தடை பண்ணுறாங்க. அரசாங்கம் உங்களுக்கே தெரியும். இதில் தண்ணி பூச்சி வரும், இது வரும் அப்படின்றது தடைப்படுறாங்க. இதை எடுத்து போட்டுறாங்க. சில சமூக விரோதிகள் இதெல்லாம் தூக்கி போடுறாங்க. அதை பார்க்க முடியும். ஜஸ்ட்டு அவர் கீழே என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, டெய்லி இங்கே வரேங்க, அந்த இடத்துல அந்த தண்ணியை ஊற்றிட்டு புது தண்ணியாக டெய்லி தண்ணி மாற்றும் போது எதுவும் ஆகாது. ஒரு வாரம் அந்த மாதிரி தேங்குச்சுன்னா தான். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும்.
தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்